இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அதிமுகவோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வர்ற அளவுக்கு நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. அதை நாங்கள் சொல்ல, பேசுகிற ஒரு ஆளே சொல்லிட்டு இருக்காரு நிறைய விஷயத்த. யார் அவர்? தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள். அவர் தான் 3வது ஆண்டு துவக்க விழா நடந்திருக்கு. அதில் டான்ஸ் எல்லாம் ஆடிந்தார். அதை பற்றிலாம் நம்ம சொல்ல வேணாம். அவருக்கு டான்ஸ் நல்லா வரும், அவர் ஆடிடுவார். ஆனால் ஊரே அதை பற்றி விமர்சனம் பண்ணிகிட்ருக்கு. நிறைய கண்டென்ட்ஸ் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அது ஒரு மேட்ரு கிடையாது. அதை தாண்டி அந்த கண்டென்ட்டில் என்ன பேசியிருக்கார் அதை பார்க்கணுமா இல்லையா? அதில் தான் 1977 எம்ஜிஆர் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் ரேடியோவில். அந்த இன்டர்வியூவில் மக்கள்லாம் அழுதுட்டு இருந்தப்போ துடைக்கிறதுக்காக துவக்கின ஏக்கம் தான் அதிமுக அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னார். அதே மாதிரி இப்போவும் மக்கள் அழுதுட்டுருக்காங்க. அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்காக துவக்கப்பட்ட இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்கார். திருதா எம்ஜிஆரும் நானும் ஒன்று அப்படின்ற லெவலுக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கார் விஜய் அவர்கள். 1977 ஜூன் மாதம் நினைக்கிறேன். ஜூன் மாதத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரேடியோவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. அதில் பேசும்போது சொன்னாங்க, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு எண்ணி எண்ணி கண்ணீர் வடித்தேன். அன்னைக்கு அந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னார். அதே மாதிரி 2017 அப்புறம் 2021 அப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமையை பற்றி யோசிச்சு பார்த்த நம்ம தமிழக மக்கள் காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில், அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில், எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு தமிழக மக்கள் கண்ணீர் வடிச்சாங்க. இன்னைக்கு இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகம். அதுக்கடுத்து தான் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம ஏதாவது அவங்க பண்ற தப்பெல்லாம் சுட்டி காட்ட ஆரம்பிச்சோம்னா பழைய டப்பா எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. 50 வருஷம் பழைய டப்பா. பவள விழா பாப்பாவுக்கு வேற என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி திமுகவுடைய அந்த பவள விழா அப்படி பாரம்பரியமான ஒரு கட்சியில் அந்த பாயிண்ட்டை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி அவங்க பழைய வெப்பனை வச்சு தான் தன்னை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டை இல்லை விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார் விஜய் அவர்கள். யார் எதிர்த்து நின்னாலும் அவங்கள கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையே. ஸோ இப்படி நம்ம அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நம்ம எடுத்து சொன்னால், அவங்க பண்ணுற அட்ராசிட்டியை பற்றி நம்ம எடுத்து சொன்னால், அவங்க பண்ணுற அந்த ஊழலை பற்றி தான் நம்ம எடுத்து சொன்னோம். முக்கியமாக நாம் அதை எடுத்து சொன்னால் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பவள விழா பாப்பாக்கு வேற என்ன தெரியும்? பழைய டப்பாவை உருட்டதானே தெரியும். அது கெட்டது. வழக்கமாக ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லலாம் குட்டி ஸ்டோரி சொல்லுவார். அது ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன். இப்போ அது கட்சி மீட்டிங் ஆகி போச்சுல. இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்து திருக்குறள் சொல்லியிருக்கார். ஆமாம், திருக்குறளே தான். திமுகவை பற்றி அவர் சொன்ன திருக்குறள் என்ன தெரியுமா? நீங்களே கேளுங்க. டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா இந்த தீய சக்தியை பற்றி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா? அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உழைக்கு. இதில் திமுக அட்டாக் பண்ணதெல்லாம் 10% கூட கிடையாது. அதிமுக அவர் எப்படி அட்டாக் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யம். ஏன்னா திமுக கூட்டணி ஒரு பக்கம், மக்களுடைய சக்தியாக நாங்கள் ஒரு பக்கம் அப்படின்னு அவர் சொன்னார். இது வரைக்கும் டீசெண்டாக இருந்துச்சு. அடுத்தது ஒன்று சொன்னார் பாருங்க, பாஜக கூட்டணியில் பாஜக தலைமையில் மற்றும் பலர். அதிமுகன்ற பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாருங்க. அவர் ரொம்ப சீரியஸாக தான் இருக்கார். தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறதுல ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்கார். பாஜகவோட பேரையாக சொல்கிறார், அதிமுக பேரை கூட. ஆனால் எம்ஜிஆர் மாதிரின்றாரு, அதிமுக மாதிரிங்கிறாரு. இந்த ரிலேட் பண்ணி பேசும்போதெல்லாம் சொல்கிறாரு. போட்டின்னு வரும்போது மட்டும் அதிமுக பேரை சொல்ல மாட்டேங்கிறார். அதுதான் ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது. இப்போ கூட பாருங்கள் எப்படி பேசியிருக்காருன்னு. இப்போ பேசுகிறத கேட்கையில் உங்களுக்கே தெரியும் அது என்னென்னு. இந்த மும்முனை போட்டி, 4 முனை போட்டி அப்படிலாம் சொல்கிறாங்களே, சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதில்
மாபெரும் மக்கள் சக்தியா நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மைதானே சொன்னேன். ஸோ இப்படி எத்தனை சக்திகள் எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்துறதுக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும். நம்ம டிவிகேவால மட்டும்தான் முடியும்.